தமிழகத்தின் மிக முக்கியமான செய்தியாக இன்று நடந்த ஒரு நிகழ்வு மாறி இருக்கிறது. அதை நாம் அலச போகிறோம். அரசு மருத்துவருக்கு கத்திக்குத்து சென்னையில் நடந்தது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். கிண்டியில் இருக்கக்கூடிய அரசு சிறப்பு மருத்துவமனை இது. இங்கே உயர்தர பன்னாட்டு சிகிச்சைக்கான என்ன வசதிகள் இருக்கோ அதெல்லாம் இருக்கிறது. இங்கே தான் இன்று காலையில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. படத்தில் பார்க்கக்கூடியவர் மருத்துவர் பாலாஜி அவர்கள். இந்த பாலாஜி அவர்களை ஒரு வாலிபர் கத்தியால் குத்திவிட்டு சென்றார் அப்படின்றது முதல்ல வந்த தகவல். மருத்துவருக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்தது. கத்தி குத்தில் அவருக்கு 7 இடங்களில் கத்தி குத்து. அந்த கத்தியானது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கத்தியாக இருந்திருக்கிறது. உடனடியாக அவர் மருத்துவமனையிலே குத்தப்பட்டதால் உடனடியாக அவர் அட்மிட் செய்யப்பட்டார். தப்பியோடைய நபர் பிடிபட்டார். அதன் பிறகு காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டார். இது காலையில் வெளிவந்த செய்தி. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றாக. முதல்ல இந்த விக்னேஷ் யார், விக்னேஷனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, பிரேமா அப்படின்றவங்களுடைய பையன் விக்னேஷ். இவர்கள் பெருங்குளத்தூரில் இருக்காங்க. விக்னேஷோடு சேர்ந்து மொத்தம் 3 பேர். சமீபத்தில், அதாவது 3 மாதங்களுக்கு முன்பு அவருடைய தந்தையார் இறந்து விட்டார். இந்த பிரேமா அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு மருத்துவமனைக்கு போகிறாங்க, தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே அவரை பரிசோதனை செய்தபோது அவருக்கு கேன்சர் இருப்பதாக சொல்கிறாங்க. உடலில் கொப்பளங்களாக கட்டியாக ஏற்படக்கூடிய கேன்சர் இருப்பதாக தெரியுது. அதன் பிறகு அவங்க புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை இருக்கிறது அடையாறில், அங்கு வர்றாங்க. அதன் பிறகு இங்கே கிண்டியில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனைக்கு வர்றாங்க. அதன் பிறகு இன்னொரு மருத்துவமனைக்கும் போகிறாங்க. மொத்தம் 4 மருத்துவமனையில் மாறி மாறி அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அடையாறில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை இங்கெல்லாம் அதிக அளவு செலவாகுது அப்படின்றதால தொடர்ந்து இங்கே 6 மாதமாக சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. மே மாதத்தில் 2024 மே மாதத்திலேருந்து அவங்க தொடர் சிகிச்சையில் இருக்கிறாங்க. இங்கே தான் இந்த பிரச்சனை நடந்ததாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, முதல்ல தனியார் மருத்துவமனையிலையோ இன்னொரு மருத்துவமனையிலோ பார்த்தப்போ உங்களுக்கு 2வது ஸ்டேஜ் இருக்கிறது, அதனால் உயிரை காப்பாற்றிடலாம் அப்படின்றாங்க. ஆனால் இங்கே இந்த மருத்துவமனையில் டாக்டர் அவங்களுக்கு 5வது ஸ்டேஜ். ஸோ அதனால் அவருடைய வாழ்நாளை நீட்டிக்க முடியும் அப்படின்றத மருத்துவர் வெளிப்படையாக சொல்லிட்டார். அதில் தான் ஒரு முரண் ஏற்பட்டது அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. அதன் பிறகு இவங்க ஹீமோதெரப்பி 5-6 முறை வெளி மருத்துவமனையில் எடுத்ததாக சொல்கிறாங்க. இங்கேயும் எடுத்ததாக இந்த பிரேமா, அந்த நோயாளி இருக்காங்க இல்லையா, அவங்க நமக்கு தந்தி டிவிக்கு கொடுத்த தகவலில் சொல்கிறாங்க. ஸோ இப்படி மருத்துவமனையில் அலக்களிக்கப்பட்டோம். அதன் பிறகு வெளியில் ஒன்று சொன்னாங்க, நீங்கள் உள்ளே வரப்போ 5th ஸ்டேஜ்னு சொல்கிறீங்க அப்படின்ற இந்த ஒரு சூழலில் நேற்றைய தினம் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கிறது. நேற்று அவர் தனியார் மருத்துவமனையில் இருந்திருக்கிறார். அங்கே தனியார் மருத்துவமனையில் அங்கே அதிக பணம் கட்டணும் அப்படின்ற ஒரு சூழல் வரப்போ அப்புறம் ஓன் ரிஸ்கில் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நள்ளிரவு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவும் அவருக்கு நுரையீரல்லையும் கட்டிகள் ஏற்பட்டு விட்டது. அதனால் அவரால் இயல்பாக சுவாசிக்க முடியலை. ஆக்சிஜன் கொடுக்கணும். நைட்டு இந்த 3 பேரும் சேர்ந்து சிலிண்டர்லாம் வாங்கி வைத்து அந்த தாயாருக்கு அவங்க உதவி பண்ணாங்க அப்படின்றதான் அங்கே செய்தியாளர், நம்முடைய செய்தியாளர் களத்துக்கு போனப்போ அங்கேருந்து கிடைத்த தகவல். அப்படியே இன்று காலையில் இந்த நிகழ்வு நடக்கிறது. ஸோ நள்ளிரவு அவருடைய உடல்நிலை மோசமடைந்திருக்கிறது. அதன் பிறகு காலையில் இயல்பாக இந்த விக்னேஷ் மருத்துவமனைக்கு வந்திருக்காரு. மருத்துவரை ஆலோசனை செய்வது போல சீட்லாம் போட்டு போயிருக்காரு. ஏன்னா இவருடைய பின்னணி என்ன சொன்னாங்க, இவருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. 26 வயது தான் ஆகிறது. அதனால டாக்டர்கிட்ட பேசியிருக்காரு. டாக்டருக்கும் தெரிஞ்சிருக்கு ரெகுலராக வரக்கூடிய பேஷண்ட் அப்படின்ற அடிப்படையில். அப்போது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மருத்துவரை அவர் குத்தியிருக்கிறார் அப்படின்றாங்க. ஸோ அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் காலையிலேருந்து நீங்கள் காட்சிகளாக பார்த்துருக்கீங்க. இந்த ஒரு சூழலில் மருத்துவர் பாலாஜி அவர்கள் யார் அப்படின்னா, அவருடைய பின்னணி சொல்கிறாங்க. அவர் இந்த துறையில் ஒரு 20-25 ஆண்டுகள் இருக்கிறாரு. இவர் ஆங்காலஜி ஸ்பெஷலிஸ்ட், புற்றுநோயியல் மருத்துவராக இருக்கிறார். இவருடைய நிபுணத்துவம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு 5-6 படிப்புகளை படித்திருந்தால் கூட அதாவது இம்யூனிட்டியை, அதாவது புற்றுநோய் செல்களை உடலிலிருந்தே எதிர்த்து, உடலினுடைய அணுக்கள் எதிர்த்து போராட வைக்கக்கூடியதில் இவர் நிபுணத்துவம் பெற்றவர் அப்படின்னு அவருடைய ப்ரொஃபைல் சொல்லுகிறது. அவர் தனியார் மருத்துவமனையிலே ஒர்க் பண்ணுறாரு. இங்கே அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கிறார். ஹெச்ஓடியாக, இந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹெச்ஓடியாகவும் இருக்கிறார். இங்கே 6 வருடத்துக்கு மேலாக அவர் இருக்கார் அப்படின்றத அவருடைய ரெக்கார்ட் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ முதல் முறையாக இப்போ இவங்க இந்த மருத்துவர் மேலே வேறு யாரும் குற்றச்சாட்டோ எதுவுமே சொல்லலை. இப்போது இவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் டீனோ, அமைச்சர்களோ அவங்க பார்த்தினா நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க. இவர் யார் இருந்தாலும் ஓப்பனாக சொல்லக்கூடியவர். அதில் அவங்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்றத அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது.
சரி, இப்போ இதற்கு முன்பாகவே 3 முறை இதே போல வாக்குவாதம் நடந்திருப்பதாக சொல்றாங்க. மருத்துவரிடம் அவர் பேசியிருக்கிறார், வாக்குவாதம் நடந்ததாக சொல்றாங்க. கடந்த முறை ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தப்பவும் இல்லை நீங்கள் முன்பே கணித்திருக்கலாம், இப்போ 5வது ஸ்டேஜ்ன்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்றாங்க. அதனுடைய தொடர்ச்சியாகவும் நேற்று இரவு நடந்த அந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியாகவும் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்லாம் முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷன்ல காவல்துறை வசத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய தகவலாக நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த கைதான விக்னேஷ் இருக்கார் இல்லையா, இவருக்கான தண்டனை என்னன்னா, இவர் மேலே 5 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு பிரிவு, கொலை முயற்சி, தாக்குதல், அரசு ஊழியரை தாக்குதல் அப்படின்னு பல பிரிவுகளில் 5 பிரிவுகளில் வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அதிகபட்ச தண்டனை கொலை முயற்சி, மருத்துவர்கள் மீதான தாக்குதலுக்கெல்லாம் 10 ஆண்டுகள் வரை கொடுக்கப்படும். அதனால இவர் மீதான இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படுறப்போ இவருக்கு 10 ஆண்டுகளுக்கான தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போது அவர் கைது செய்யப்பட்டு விசாரணையில் இருக்கிறார். அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார். தொடர்ந்து விசாரணையும் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் தான் பாதுகாப்பை, மருத்துவமனையினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது. இந்த கோரிக்கையை வச்சு தான் மருத்துவர்கள் போராட்டத்துக்கு அதற்கான அழைப்பை விடுத்திருந்தாங்க. இப்போது சற்று முன்பு பேசப்பட்டு அந்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டு அடையாள போராட்டமாக நடத்தப்படுகிறது. இதற்கிடையில் மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம் அப்படின்றாங்க. அதான் மருத்துவமனைக்கு வரக்கூடியவங்களை செக் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை தொடங்கி தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுதுன்னா, கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி ஒருவருக்கு நிகழ்ந்த அந்த சம்பவத்தை தொடர்ந்து ஏற்பட்ட அந்த விளைவுகளை அடுத்து அரசு மருத்துவமனையுடைய பாதுகாப்பு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினவங்களாம் இருக்காங்க. இப்போ வரக்கூடியவர்களை செக் பண்ணுறதோ இல்லைன்னா இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீதிமன்றத்துக்கு வர்றவங்களை எப்படி செக் பண்ணீங்களோ அது மாதிரி செக் பண்ணணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் உறுதி செய்வோம் அப்படின்னு அரசு தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அதை விரைவாக அமல்படுத்தி மருத்துவமனையினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம்னு அரசு சொல்லியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுதான் இன்று தலைநகர் சென்னையில் நிகழ்ந்த பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.